அதென்னவெனில், வாசிங்க, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை, மறுபடியும் சத்தியம் வருது, நம்மளை ஒப்புரவாக்கும் போது நம்முடைய பாவங்களை, அதான் முக்கியம், உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்னென்ன பாவத்தில் இருந்தோமோ, என்னென்ன பாவம் செஞ்சோமோ, நம்ம ஒப்புரவாக்கி கொண்ட போது நம்முடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இதில் புரிய வேண்டியது, ரட்சிக்கப்படுறப்பே என்னுடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் என்னை அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டார். என் பாவத்தை அப்போ இனிமே நல்ல கவனிங்க, உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல். அப்போ உலகத்தார், இப்போ உலகத்தாரா பிள்ளைகளா? சரி, பிள்ளைகளா இவங்க பாவத்தை நினைப்பாரா? அப்போ நான் பாவத்தை பேசலாமா? அவரே பாவத்தை, பிள்ளைகள் பாவத்தை நினைக்கலன்னாரு. இது சின் சபையா சன் சபையா? சன் சபை. இது சின் சபை இல்லை, சன் சபை. இங்கே சின் பேசப்பட மாட்டாது, சன் பேசப்படுவார். ஆமென். அப்போ சன் ஆன பிறகு சின்னராக இருக்கும்போது, ஒப்புரவாகும் போதே பாவத்தை எண்ணாமல் ஒப்புரவாக்கி கொண்டார் என்றால், இப்போது பிள்ளைகளாகிய உங்கள் பாவத்தை, என் பாவத்தை அவர் நினைக்கல. எரேமியா 32 புதிய உடன்படிக்கை குறித்து வாசிக்கிறோம். அதே போல் எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த புதிய உடன்படிக்கையை பவுல் சபைக்கு எழுதி காண்பித்திருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கையில் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய உடன்படிக்கையில் நம்முடைய பாவத்தை அவர் எண்ணாமல், அவருடைய கற்பனையை நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் எழுதி அவரை அறியும்படி, நல்ல கவனிங்க, அவரை அறியும்படி. அப்போ ஆண்டவர் இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஞானஸ்நானம் எடுத்தவனைய நம்முடைய இருதயத்தில் எண்ணத்தில் அவருடைய கற்பனையை எழுதி. அவருடைய கற்பனை என்ன? இந்த புதிய ஏற்பாட்டில் எழுதுனதெல்லாம் அவருடைய கற்பனை தான். இயேசுவின் டீச்சிங் எல்லாம் அவருடைய கற்பனை. 10 கற்பனை பிதா கொடுத்த கற்பனை இல்லை, அது அவங்களுக்கு கொடுத்த கற்பனை. உங்களுக்கு கற்பனை கொடுக்கல, இயேசுவை கொடுத்தார். இயேசுவின் மூலம் உபதேசத்தை கொடுத்தார். அந்த உபதேசம்தான் நீங்கள் கை கொள்ள வேண்டிய, வாழ்வில் அந்த உபதேசத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய கற்பனை. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா.